Praise the Lord. Hallelujah. Glory to God. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Amen. பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் வாயிலான இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக உங்களை அழைத்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் சங்கீதம் 23:1. நாம் அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்கப் போகிறோம் என்றாலும் கூட முதலின் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். இந்த சங்கீதம் தாவீதுடைய சங்கீதம், நல்ல மேய்ப்பனின் சங்கீதம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். அதே வேளையிலே நாம் யார் என்பதையும் சங்கீதம் 95:7 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 95:7 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி நமக்கு சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள். அதனால்தான் தாவீது சொல்லும் பொழுது கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்றால் என்ன? எந்த விதத்தில் நான் குறைபட மாட்டேன், ஏனெல்லாம் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். அங்கு அந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பர். அதே அவரே சொல்கிறார், இயேசுவை சொல்கிறார். 11வது வசனத்திலே சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் 14வது வசனத்திலும் கூட அதை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 10:14 14-15 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, மனிதர்களுக்காக அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேருள்ள அத்தனை பிள்ளைகளும் அவருடைய ஆடுகளாக என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார்.
இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்மை விடக்கூடிய தண்டனை அவர் ஏற்று அப்படியா தமது ஜீவனை நமக்காக தந்து அவருடைய கடைசி சொத்து ரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக ஊற்றி கொடுத்து அந்த ரத்தத்தாலே நாம் மீட்படைய, பாவம் மன்னிப்படைய, பரிசுத்தமாக்கப்பட ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர். நாம் எல்லாம் நெஞ்சிலே கை வைத்து நாம் சொல்லலாம், ஜீசஸ் இஸ் மை குட் ஷெப்பர்ட். இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல மேய்ப்பர் என்று நாம் ஆணித்தரமாக எல்லோரும் சொல்லுவோம். அப்படி நாம் சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் 1 to 4 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம் என்றால், மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக செல்கிறான். அவருடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை. அந்த மேய்ப்பன் சாட்சியோடு கூட தன்னுடைய ஜீவித்தை நடந்து செல்லும் பொழுது அந்த ஆடுகள் அவனுடைய பாதையிலே அவனை பின்தொடர்ந்து செல்லுகிறது. அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு பின் செல்கிறது என்று சொல்லி அப்படியாக 10 நாளிலே நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் 7வது வசனத்திலே, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கிறிஸ்துவே வாசல். அதை 9வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அநேக ஆசீர்வாதங்களை உள்ளும் புறமும் மேய்ச்சலை அடையத்தக்கதாய் நாம் எங்கு சென்றாலும், எந்த வேலைக்கு சென்றாலும், எந்த பிரயாசங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவே வாசல், இயேசுவே வாசல். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ நானே வாசல் என்று ஆடுகளுக்கு நானே வாசல். அப்போ ஆடுகளாகிய நாம் கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவராய் காணப்பட வேண்டும். நமக்கு முன் செல்கிறவர் ஜெய கிறிஸ்து. அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர் பாடுகிறார்கள். அப்போ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். அவருக்கு பின் செல்கிற யாவரும் வெற்றி பவனி செல்லத்தக்கதாய், ஜெய கீதங்கள் பாடி செல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஆடுகளும் பெற்றுக் கொள்கிறது. அதுதான் தாவீது என்ன செய்கிறார். ஒரு முறை தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படியாக தன்னுடைய படைத்தலைவர்களுக்கு கட்டளையிடுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எண்ணுது. அந்த ஆண்டவர் சொல்லி அவன் செய்யவில்லை. கர்த்தருடைய எண்ணத்திற்கு விரோதமாக அவன் அந்த காரியத்தை செய்தான். நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் இதை பார்க்கலாம். அந்த 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய், தான் செய்த தப்பை உணர்ந்தவனாய் அவன் சொல்கிறான். ஜனத்தை விவாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது 24:17 அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று சொல்லி விண்ணப்பப்படுகிறான்.
காரணம் என்ன? தாவீது ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவன். அவன் இப்பொழுது ஜனங்களுக்கு தலைவனாக, ராஜாவாக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவன் செய்த தவறினாலே ஜனங்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாயிற்று. அதை நாம் பார்க்கும் பொழுது 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்களிலே நாம் இதை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், தாவீது என்ன செய்கிறான்? ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தனும் தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் சொல்வதை அவன் கேட்ட பொழுது, அந்த காத்து என்கிறது அந்த தீர்க்க தரிசி தாவீதிடத்தில் வந்து 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். 3 காரியங்கள். அந்த 3 காரியங்களுமே தாவீது ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்டதற்காக கிடைக்கக்கூடிய தண்டனை. அது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை தான். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய செயலுக்கு விரோதமாக, கர்த்தருடைய எண்ணங்களுக்கு விரோதமாக தாவீது தவறு செய்தான். தாம் ராஜா என்கிறதான அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தினான். அதனால அவன் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட எல்லாரையும் எண்ண தொகையிட்டு கொண்டு வா என்று சொல்லி கட்டளை கொடுப்பார். ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லை. அதனாலே அவர் என்ன செய்கிறார்? 3 காரியத்தை வைக்கிறார். அதுல 3 காரியத்துல ஒன்று 7 வருஷம் பஞ்சம், 2 3 மாதம் தாவீதை சத்துருக்கள் தொடர தாவீது ஓடிக்கொண்டே இருக்கும், சத்துருக்கள் முன்பாக ஓடும். 3வது 3 நாள் கொள்ளை நோய். இப்படி 3 காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வைத்தார். அவன் என்ன சொன்னா தெரியுமா? 14வது வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்லிட்டான், இந்த 3ல நான் எதை செலக்ட் பண்ணேன், நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறை அவன் உணர்ந்தவனாக கொடியை எடுக்கிற அவன் சொல்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, காத்துங்கிறதான அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, கொடியை இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விடுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்று அவன் என்ன செய்கிறான்? வேண்டிக் கொள்கிறான். ஆனால் கர்த்தருடைய கையில் விடுவோமாக. இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, உள்ள நாட்கள், இப்பொழுது நாம் இருக்கிறதா காணப்படுகிறது அந்த வேளையில நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் அதுதான். ஏதோ ஒன்று நாம் அறியாத, நமக்கு தெரியாத ஒரு எதிரி துரத்தி கொண்டிருக்கிறது. கொரோனா என்று சொல்லக்கூடியதான ஒரு வைரஸ் உலகில் எல்லா ஜனங்களையும் துரத்தி கொண்டிருக்கிறது, நம்ம மட்டும் இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய கையில் விடுவோமாக. தாவீது சொல்றபடி நாம் கர்த்தருடைய கையில் விடுவோம். நாம் செய்த ஏதோ ஒரு தவறு நம்மை என்ன செய்யக்கூடாது? அழித்து விடக்கூடாது. அதனாலே தாவீது என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய கையில் விடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பொழுதுதான் அந்த தூதனை அவன் பார்க்கிறான். சங்காரம் தூதன் அவன் ஆண்டவர் வந்து இருக்கிறார். 3 நாள் கொள்ளை நோய் அந்த இதைத்தான் அனுப்புறாரு, மற்றதெல்லாம் பயங்கரமானது என்று சொல்லி ஆண்டவருடைய கையில் விழுந்தோடு 3 நாள் அந்த அந்த கொள்ளை நோயுடைய அந்த நோய் தாக்கங்கள் வந்த பொழுது தாவீது அந்த உபாதிக்கிற ஜனத்தை உபாதிக்கிற தூதனை நோக்கி என்ன செய்கிறான்? அந்த கர்த்தரை நோக்கி அவன் சொல்றான், ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன். நாம் நம்முடைய பாவங்களை நாம் உணர வேண்டும், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். தாவீது தன்னுடைய அந்த பாவத்தை அவன் ஆண்டவருக்கு சொல்லாத காரியத்தை அவன் செய்தபடினாலே நான் தான் அக்கிரமம் பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி ஜனங்களுக்காக, ஜனங்களுக்குள்ளே வந்த உபாதைக்காக அவர் என்ன செய்கிறார்? ஒரு அறிக்கை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தாவீது செய்த காரியம். அந்த தாவீது தான் சங்கீதம் 23 சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேய்ப்பராய் இருந்தால் அவர் உன் வாழ்க்கையிலே எப்படி இருப்பார்? 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைந்தார். அவர் சொன்ன முதல் வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார், இயேசுடைய மேய்ப்பராய் இருந்தால் நான் ஒரு குறைவும் அடைய மாட்டேன். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டிலே சமாதானம், சந்தோஷம், குறைவுகள் எல்லாம் போய்விடும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்ற வேத வசனத்தின்படி
நிறைவான இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தான் அவர் கல்யாணத்திலே குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவை இயேசு கிறிஸ்து அங்கு வந்ததுனாலே 6 கச்சாடிகளை எடுத்து அதிலே தண்ணீர் ரொப்ப வைத்து அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறிய முதலாம் அற்புதம் அது. ஆண்டவர்களுடைய அவருடைய ஊழியத்திலே முதல் அற்புதத்தை செய்தார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தாட்சியடையேன் என்று சொல்லிவிட்டு சொல்றார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இதுதான் ஒரு பக்தன் பாடும் பொழுது அவர் இப்படியாக பாடுகிறார். ஆத்து மந்தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீதி என்னும் நேத்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடையிலே ஆவலதாய் என்னை புறம்பொருள் பைம்புன்மே அவர் மேய்த்தவரில் அருளுகின்றார். தேவ பிதா என்ற மேய்ப்பனல்லோ. ஹல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர்கள் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். அவரின் ஆத்மாவை தேடி, 3வது வசனம் சொல்கிறார், அவரின் ஆத்மாவை தேடி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையிலே நம்முடைய ஆத்மாவை குடிரப்படுகிறார். இந்த பக்தர் பாடியது போல் நம்முடைய ஆத்மாவை குடிரப்படுகிறார். நம்முடைய கால்களை நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு செல்கிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார். அவர் முன் செல்கிறவர். அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நாம் பின் செல்கிறவராய் காணப்படும் பொழுது நாம் செல்லும் பாதை அது நீதியின் பாதை, அது கர்த்தர் காட்டும் பாதை, அது நெய்யாய் பொழிகிறதான பாதை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது வசனத்திலே சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2014 மே 14வது நாளிலே நான் ஐசியூலே நான் இருக்கும் பொழுது இரவிலே நான் என்னை உணர்ந்தேன். என்னுடைய சரீரமெல்லாம் ஒரு விதமான ஒரு சூழ்நிலையை எனக்கு காண்பித்தபடினாலே நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவே, அந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நீர் என்னோடு கூட இருந்து ஒருவேளை இந்த இரவிலே என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரியுமானால் நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும். உடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே என்னை கழுவும். என்னிடத்தில் எந்த பாவம் காணப்பட்டாலும் அதனுடைய ரத்தத்தாலே கழுவப்படட்டும். என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுகிறேன். நான் ஆண்டவரிடத்திலே நான் செபிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய ரத்தம் அப்படியே என் மேல் ஊற்றப்படுவதை நான் உணர்ந்தேன். சற்று நேரத்திலே என்னுடைய உயிர் பிரிந்து, அதுதான் நான் உடலில் இருந்தேனா உயிர் பிரிந்த நிலைமையில் இருந்தேனா அது எனக்கு தெரியாது. ஆனால் என் உடலானது அப்படியே காற்று போன பலூனை போல அந்த பெட்ல அப்படியே காற்று போன பலூன் போல மாதிரி இப்படி இறங்குவதை நான் உணர்கிறேன். என் ஆத்மா எவ்வளவு சென்று விட்டது. அந்த ஆத்மா கொஞ்ச நேரத்திலே ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பார்த்தேன். அது என் ஆத்மாவால் பார்த்தேன். அந்த பிரகாசமான ஒளி, அந்த ஒளியை ஒரு சித்த முகம் போன்ற ஒரு நிழலான ஒரு சாயலை நான் கண்டு அப்படியாக மீண்டும் என்னுடைய உடல் ஒரு அசைவுக்கு வருகிறது. நான் அப்பொழுது ஆண்டவரே, நான் உம்மோடு கூட அங்கு வரவில்லையா என்று சொல்லி நான் கேட்டபோது என்னுடைய உடல் அசைய ஆரம்பித்தது. அப்ப என் உடல் என் உடலுக்குள்ள அந்த ஆத்மா திரும்பி வந்துவிட்டு ஆண்டவர் என்ன அந்த பரலோக தரிசனத்தை எனக்கு தருகிறார். அந்த பரலோக தரிசனத்தை தருகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அந்த தரிசனம் எனக்கு உணர்த்துவதாக காணப்பட்டது. அந்த தரிசனத்தை நான் கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு மீண்டும் அப்படியே படுக்கையிலேயே நான் செபிக்க ஆரம்பித்தேன். அந்த
ஜெபிப்பதற்கு முன்பதாக கண்ணை திறந்து சுற்றுமுட்டு பார்த்தேன். நான் இருந்த பூமியெல்லாம் இல்லை பரலோகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியா கண்ணை திறந்து அப்படி பார்க்கும் பொழுது நர்ஸு படுத்து கவுந்து கடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஐசியூ யூனிட்ல. மற்ற எல்லாம் அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு லைட்டான ஒரே ஒரு பல்ப் மட்டும் ஒரு மூலையில வச்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சம் மட்டும்தான். மற்றபடி எல்லாரும் உறங்கி கொண்டிருக்காங்க. நான் மட்டும் முழித்திருந்தவனா அப்படியே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க என்னுடைய வருங்காலங்களை குறித்ததான காரியம் அநேக காரியங்களை ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் அப்படியே சந்தோஷமாக அப்படியே ஆண்டவரே, நான் இன்னும் இந்த வருடத்திலே பல பாடுகளை அனுபவித்து நான் அப்படியாக பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்துகிறேன். ஆனால் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு அப்படியாக இந்த ஜெபத்தை நான் முடித்தேன். அப்படியே மறுபடியும் நான் படுத்து தூங்கிவிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், மரண இருள் படத்தாக அந்த இரவிலே நான் மறித்து விடுவேன் என்ற ஒரு என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டதான சில மாறுதல்கள். ஏனென்றால் அன்றைக்குதான் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துவிட்டு ஆம்புலன்ஸில் போய் எடுத்து வந்தோம். பிரபனஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து இங்கு திருச்சந்திராவில் இருக்கிறதான அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஒரு சென்டர் அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த பஜாரில் ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்டருக்கு வந்தோம். அங்கே வந்து அந்த ஸ்கேன்லாம் எடுத்தோம். அந்த ஸ்கேன் எடுத்துவிட்டு திரும்பி வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற பிறகுதான் இரவிலே அப்படியாக என்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட மாற்றம். நாம் உயிரோடு இருப்போமா, அந்த இரவிலே போய் நாம் சென்று விடுவோமா நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின்படி செபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு தரிசனம். நாம் மறித்தால் அந்த மரணத்திலே எந்த ஒரு வலியும் இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொண்டேன். மரணம் என்பது வலி அல்ல. மரணத்திற்கு நாம் ஆயத்தமாய் இருந்தால் வழியில் சொல்லுமா, மரணத்திற்கு எந்த வேளையிலும் மரணம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி கர்த்தர் அவருடைய ரத்தத்தாலே நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டால் நாம் பரலோகம் போய் சேருவோம். அதுதான் உண்மையான காரியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு வேளையிலும் நாம் அதை சொல்லி செபித்துக் கொண்டே இருந்தால் பரலோக பாக்கியத்தை நாம் அடையலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேகமானது ஆண்டவர் நம்முடைய தலையை அவருடைய எண்ணெய் என்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகிக்கும் பொழுது நம்முடைய பாத்திரம் உள்ளமாகிய பாத்திரம் நம்முடைய இருதயமா இந்த ஆத்மா என்ன செய்கிறது அப்படியே குளிரப்படி இந்த அபிஷேகத்தாலே நிரம்பி வழிகிறதாய் காணப்படுது. நிரம்பி வழி பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீதுக்கு அந்த அபிஷேகம் கிடைத்த பொழுது அவர் அப்படி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் வந்து நம்மை நிரப்பும் பொழுது நிரம்பி வழிகிற அந்த அபிஷேகம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் அது எப்படி இருக்கும்? ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பான தைலம் என்று வேதம் சொல்கிறது. இந்த தைலமானது அநேகருக்கு அது நிரம்பி வழியும் பொழுது அநேகரை லட்சியத்திலாம் வழிநடத்தும், அநேகரை மீட்டுக் கொள்ளும், அநேகருக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுவோம், அநேகரை கிறிஸ்துவண்டையிலே நாம் என்ன செய்வோம், இழுத்து கொண்டு வருவோம். அதுதான் அபிஷேகம். அதுதான் நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஏதோ கொஞ்சம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ நான் பாடுகிறேன், ஏதோ நான் செபிக்கிறேன், ஏதோ நான் சாட்சி சொல்கிறேன் அல்ல. அபிஷேகத்தோடு உன்னுடைய சாட்சியும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய துதியும் உன்னுடைய பாடலும் உன்னுடைய ஆராதனையும் இருக்கும் என்று சொன்னால் அநேக சாட்சிகளை நீ என்ன செய்வார்? கர்த்தரண்டையிலே கூட்டி சேர்ப்பாய். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி என்பதே அதுதான். எத்தனை சத்துருக்கள் நம்ம எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். சத்துரு ஓடி போவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அதுதான் கடைசி வசனத்திலே தாவீது சொல்கிறார். அந்த அனுபவம் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்டபடினாலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும்
இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை குட் ஷெப்பர்ட் என்று நாம் சொல்ல 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 கர்த்தர் நம் நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை நல்ல வழியிலே நடத்தி நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் தாழ்ச்சி அடையாதபடி கர்த்தர் நம்மை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மை ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து எதிரிக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் அபிஷேகம் செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் பின்தொடரத்தக்கதாய் நம்மை தொடர்ந்து நம்மை வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது 4:4 ஆதியாகமம் 4:4 என்று நினைக்கிறேன். உன் வீட்டு வாசல்படியில் பாவம் படுத்திருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது பாவம் தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துடைய அந்த மேய்ச்சலிலே நீ வருவாய் என்று சொன்னால், அவர் முன் செல்கிற பாதையிலே நீ பின் செல்வாய் என்று சொன்னால், நீதியின் பாதையிலே நீ நடந்து நீ ஆசீர்வாதப்பட்டுக் கொள்வாய். உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரும். அதோடு கூட மாத்திரமல்ல, நீடித்த நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கையை, எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கையை திடமாக உறுதியாக ஸ்திரமாக சொல்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து நம்மை அப்படியே நடத்தி கொண்டு போய் கர்த்தருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். பரலோக வீட்டிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அங்கு பாடு கிடையாது, அங்கு ஒரு வேதனை கிடையாது, அங்கு ஒரு அழுகை கிடையாது, அங்கு ஒரு பற்கடிப்பு கிடையாது, அங்கு ஒரு எந்த ஒரு தொற்று நோயும் கிடையாது. அதுமாதிரி தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆடல் பாடல் துதியோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அதுதான் கர்த்தருடைய வீடு. அந்த கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம். இயேசு நல்ல மேய்ப்பராய் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன் செல்கிறவராய் ஜெய கிறிஸ்துவாய் நீ அவரை ஏற்றுக்கொண்டு நல்ல மேய்ப்பர் என்னை நல்ல வழியிலே நடத்துவார் என்று விசுவாசம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அற்புதம் செய்வார். கர்த்தருடைய உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஜீவன் உள்ள நாளாம் நன்மை கிருபை உன்னை தொடரும். ஆசோதரம் நீ எந்த ஒரு தீங்குக்கும் அஞ்ச வேண்டாம். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாவுக்கு பயப்படேன். என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. மரண இருளில் பள்ளத்தாக்கு, அதிலே நீ நடந்தாலும் நினைச்ச மாட்டாய், பயப்பட மாட்டாய். காரணம் என்ன? தேவி என்னோடு கூட இருக்கிறீர்கள் விசுவாசம் உனக்கு வந்துவிடும். இயேசு நல்ல மேய்ப்பர். நம் எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்தான் மேய்ப்பர். இந்த வேளையிலே சபையை மேய்ப்பதற்காக என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். நான் கடந்த வாரத்திலே மத்தியிலே ஒரு கேள்வி வைத்தேன். என்ன கேள்வி தெரியுமா? இந்த கொரோனா ஆரம்பித்த நாட்களில் இருந்து இன்னைக்கு வர நீ எப்போவாது நீ எனக்கு போன் பண்ணி பாஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்களான்னு ஒரு கேள்வியை நான் வச்சேன். எல்லாருடைய முகமும் அப்படியே கவுந்து போய் காணப்பட்டது. யாருமே அதுக்கு கை தூக்கி நான் கேட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு உத்தரம் கிடையாது. நான் ஏற்கனவே இந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போயிருந்தேன். ஒரு நாளே ரொம்ப சோர்ந்து போனேன். நம்மலாம் போன் பண்ணி எல்லாரையும் எப்படி இருக்கீங்க என்ன அதை நம்ம கேட்கிறோம். அவங்க நமக்கு கேட்கலையே சொல்லி சோர்ந்து போயிருக்கும் பொழுது நான் அப்படியே மனசு வந்து போய் காணப்பட்டேன். உடனே அந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன பேசினா தெரியுமா? டேய், நீ மேய்ப்பன், நான் என்னுடைய ஜனங்களை மேய்ப்பதற்காக உன்னை நினைச்சிருக்கிற இந்த சபையிலே ஒரு ஊழியக்காரனாக ஒரு மேய்ப்பனாக நான் வைத்திருக்கிறேன். நீ ஆடுகளை மேய்த்து, நீ ஆட்டை நீ பராமரிக்கிறது, ஆடு சுகமா இருக்கிறியான்னு கேட்பது உன் கிடமை. ஒன்னை நான் பாதுகாக்கிறது அது ஏன் கிடமை. நீ ஏன்டா கவலைப்படுத்த, நீ ஏன்டா ஏற்படுற? உன்னை பாதுகாப்பது உன்னை பராமரிப்பது உனக்கு நான் நல்ல மேய்ப்பன். நீ நல்ல மேய்ப்பனா என்னுடைய ஆடுகளை நீ கவனித்துக் கொள். அவரிடத்திலிருந்து ஒன்றும் எதிர்பாராத சொல்லி தேர்த்திட்டார். அதனால நான் எங்கேயாவது சொன்னேன், பரவாயில்ல நீங்க அப்படிலாம் ஒன்றும் நீங்க குறிச்சு சங்கடப்பட வேண்டாம், எப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். காரணம் என்னன்னு சொன்னா, அது நல்ல மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பராம் இயேசு நம்முடைய வாழ்விலே நமக்கு நலமானதை செய்வார், நம்மை ஆதரிப்பார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார், நம்மை பாதுகாத்து ஆம்சத்திலும் ஜீவனுள்ள நாளாம் நன்மையும் கிருபையும் தொடரப்படுவார். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய்
நிலைத்திருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Glory to God.